அப்படி இப்படி அவர் இருந்துட்டு இருந்தாருங்க. ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு அவர் எங்கேயோ போயிட்டாருங்க. சாதாரணமாக தாங்க இருந்தார். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணார். அதுக்கு பிறகு அவரோட லெவலே வேறு மாதிரிங்க. வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு வாடகை கொடுக்க முடியாமல் தவிச்சார். அந்த வீட்டு ஓனர் பொருள்லாம் எடுத்து வெளில போடுவேன்னெலாம் சொல்லி மிரட்டின்னு இருப்பார். இப்போ பாருங்கள், பெரிய இடத்த வாங்கி ஒரு மினி பங்களா மாதிரி வீடு கட்டின்னு இருக்காரு. இது மாதிரி சிலர்லாம் சிலருடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நடக்கிறத நம்ம கண்ணால் பார்த்துன்னு இருக்கோங்க. காரணம் என்னங்க? உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடம் நல்லா இருக்கணும், ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கணும், முக்கியமாக கலஸ்திரஸ்தானம் 7ஆம் இடமும் நல்லா இருக்கணும். ஏன்னா வாழ்க்கை துணை நல்லா அமைஞ்சிட்டால் வாழ்க்கையே சொர்க்கம் தாங்க. பொதுவாக 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் 4ஆம் இடம் 9ஆம் இடம் 10ஆம் இடத்துக்குரிய கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகத்தோட தொடர்பு பெற்றிருக்கணும். அது மாதிரி தொடர்பு பெற்றிருந்தால் திருமணத்திற்கு பிறகு அவங்க வாழ்க்கையே சொர்க்கமாகும். பல தீபிகை அப்படின்னு ஒரு அற்புதமான ஜோதிட நூல், அதில் தான் இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சாதாரணமாக காலத்தை நாம் வேறு மாதிரி சொல்லி பிரிப்போம். ஆனால் ஒரு மனிதனுடைய தனி மனித வாழ்க்கையை தீமு தீப்பி என்று பிரிக்கலாம். திருமணத்திற்கு முன், திருமணத்திற்கு பின் அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக பிரித்து பார்க்கலாம். அதே மாதிரி ஒருத்தவங்க ஜாதகத்தில் 7ஆம் இடத்துக்குரிய கிரகமோ அல்லது சுக்கிரனோ யோகாதிபதிகள் 4ஆம் இடம் சுகஸ்தானம், பாக்கியஸ்தானம், ஜீவனஸ்தானம் 4, 9, 10 ஆகிய முக்கிய கிரகங்களோட சம்மந்தப்பட்டிருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இந்த சுக்கிரனோட ராகு, சுக்கிரனோட கேது, சுக்கிரனோட சனியெல்லாம் சேர்ந்துருந்தாலே வாழ்க்கை கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். 2 பேருக்குள்ளார அடிக்கடி சண்டை சச்சரவு அதெல்லாமே கொஞ்சம் வேறு மாதிரி தாங்க போகும். முக்கியமாக சில நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் மறையக்கூடாது. 6ல் மறைஞ்சால் டெய்லி சண்டை, 8ல் மறைஞ்சால் வீசா இன்னும் கிடைக்கல, டிக்கெட் இன்னும் போடலை, சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஆளுக்கு ஒரு நாட்டில் இருப்பாங்க. 12ஆம் இடத்துல இருந்தால் பக்கத்தில் இருந்தாலும் கூட காலையில் போனார்னா நைட்டு 11 மணிக்கு தாங்க அந்த மனுஷன் வராரு. வீட்டில் இருக்கிற நேரம் ரொம்ப குறைவுங்க. அப்படிங்கிற மாதிரியான நிலைமை ஒரு பக்கம் இருக்குங்க. 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் லக்னத்திலேயோ 3ஆம் இடத்துலையோ இருந்தால் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி யோகம் உண்டாகுங்க. பொதுவாக அந்த பல தீபிகைங்கிற நூலில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் 5ஆம் இடத்துடன் சம்மந்தப்படக்கூடாது அப்படின்னு தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் 7க்குரியவர் 5ல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 5ஆம் இடத்துக்குரியவர் 7ல் இருக்கிறது கூட ஓரளவு பரவாயில்ல. ஆனால் 7க்குரியவர் 5ல் இருக்கிறதும் கூடாது. சில நூல்களில் 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் 7ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால் நாம் ஜோதிட சாஸ்திரத்தில் நமக்கு வாழ்க்கை துணை எப்படி அமைவாங்க, கணவர் எப்படி அமைவார், மனைவி எப்படி வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய ஜாதகத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. யாரையும் நாம் எதுக்காகவும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை தான் என்னுடைய அப்பாவும் சொல்லுவாங்க, தாத்தாவும் சொல்லுவாங்க. மாடாடு பெண்டிர் மனைவி மக்கள் அவரவர் கிரக விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாகனம் அமையிறதா இருந்தாலும் சரி, ஒரு வீடு அமையிறதா இருந்தாலும் சரி, அல்லது நல்ல கணவன் நல்ல மனைவி அமையிறது, நல்ல பிள்ளைகள் அமையிறது, எல்லாமே நமக்கு விதிக்கப்பட்டது தான். உதிக்கும்போது விதிக்கப்பட்ட கிரக விதிகள் தான். அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு நம்முடைய ஜாதகத்தில் மனைவி ஸ்தானம், கணவன் ஸ்தானம், அதாவது வாழ்க்கை துணை ஸ்தானம் எப்படி இருக்குது, அந்த கிரகம் எப்படி இருக்குங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு வருபவரை நாம் அனுசரித்து சென்றால் வாழ்க்கை வளமாகும், திருமணம் சொர்க்கமாகும். நெஞ்சிற்கினியவர்களே, திங்கள் கிழமை ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் வாரி வழங்கும் நிம்மதியான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.